அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நீதி நேர்மையோடு நடந்தாலும் பிரச்சனை வருது. அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் தனியாக முயற்சி செஞ்சால் கூட அதில் தடை வருது. நம்மளுடைய ஜாதகம் பிரச்சனையா, கோச்சாரம் பிரச்சனையா, தசாபுத்தி பிரச்சனையான்னு துலாம் ராசிக்காரங்க பார்க்காத வீடியோ கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் கிடையாது. அதிகம் தெளிவுடையவங்க துலாம் ராசி அன்பர்கள். பிரச்சனைகளை சந்திச்சு அடுத்தவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இப்படி அதிலிருந்து வெளியில் வரணும், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும். வெளிப்படையாக சொல்ல போனால் ஜோதிடம் தெரிஞ்சவங்களே துலாம் ராசி அன்பர்களாக இருப்பாங்க. அவ்வளோ விஷயம், அவ்வளவு ஞானம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பட்ட வலியும் வேதனையும் புக்கு எழுதுறது கூட பிரச்சனை இல்லை, அதை வச்சு நிறைய பேர் நன்மை அடையும் வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய பேர் நிறைய பாடம் கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் மன ரீதியாக சந்தோஷப்படணும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கணும், நினச்சி பார்க்காத சந்தோஷங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அது விதியால பிரச்சனையா, ஜாதகத்தினால பிரச்சனையாங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஒரு கரெக்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயோ என்னமோ துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆசைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தாலுமே அதில் ஏமாற்றமும் அதிகம் உண்டு. மனசளவில் பல விஷயங்களில் போராடி ஜெயிக்கிற நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் போய் துவண்டு போய் உட்கார்ந்துருப்பீங்க. காரணம், அந்த முயற்சிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை எடுத்தாதான் வெற்றி கிடைக்குது. அப்படின்னா நம்ம மேலேயே நமக்கு கான்ஃபிடென்ட் குறைஞ்சிரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் குரு இருக்கார். உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இப்போ இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஒரு சில பேர் ராகுவுக்கும் பிரீத்தி பண்ணுறாங்க, கேதுவுக்கும் பிரீத்தி பண்ணுறாங்க, குரு பகவானுக்கும் குரு வழிபாடு பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் ஆலங்குடி போயிட்டு வராங்க. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால திருவரக்கரை வக்ர காளியம்மன் கோவிலுக்கும் கடந்த காலகட்டங்களில் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிறதுனால கோவில்களுக்கு போயிட்டு வரீங்க. அதே மாதிரி திருத்தணியும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் போயிட்டு வந்து நிறைய நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குங்கிறது சொல்லியிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் மனப்பூர்வமாக சில நல்ல விஷயங்கள், அன்னதானமாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய நல்ல விஷயங்களை துலாம் ராசி அன்பர்கள் செஞ்சிட்ருக்காங்க. இப்படி அவங்க என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோ, அவங்களுக்கு ஒரு நல்லதோ ஆதரவோ பெரிய அளவில் கிடைக்கல. எதை செஞ்சாலுமே 50 முதல் 60% இருக்கே தவிர திரும்ப 2 மாதத்திலேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுது. எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, படிப்பில் அரியர் கிளியர் பண்ண முடியல, அதே மாதிரி வேலையில் பல நபர்களால் தொல்லை வருது, திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை, திருமணம் நடைபெறுமா நடைபெறாதாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தை எவ்வளோ அலசி ஆராய முடியுமோ அந்த அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சி பார்த்தாச்சு. ஒரு 500 பொண்ணுக்கிட்ட பார்த்துட்டேன், இல்லை ஒரு 500 பையன்கிட்ட பார்த்துட்டேன், எல்லாம் இருந்தும் எனக்கு திருமணம் நடக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் புலம்புறதுண்டு. வெளிநாட்டு கனவு ஏமாற்றத்தை கொடுக்குது. போராட்டம் நிறைய இருக்கு. அதே மாதிரி பொருளாதார வகையில் எவ்வளோ போராடினாலுமே சறுக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. பணத்தை சேமிச்சு வைக்கவும் முடியலை, கடன்காரங்களுடைய தொல்லை ஒரு பக்கம் தாங்க முடியலை, கொடுத்த இடத்திலிருந்து பணத்தை திரும்ப வாங்க முடியலை, அதே மாதிரி நமக்கு கடன் கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. திருமண வாழ்க்கையில பயந்து வாழ வேண்டியிருக்கு. நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால நிகழ்கால வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பயமோ,
நமக்கு பிடிச்ச எண்ணங்களை வெளியில சொல்ல முடியாமலோ, ஏதோ ஒரு கடமைக்கு வாழக்கூடிய சிந்தனைகள் நிறையவே இருக்கு மனசுல ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாத்துல இருந்துமே விடுபடுவதற்கு 3 வழிகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், நிறைய தப்பு பண்ணக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்க சுயஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், மாங்கல்ய தோஷம், இருதார தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், அதே மாதிரி சனி சண்டால தோஷம், இந்த மாதிரி பல வகையான தோஷம் இருக்கு. இந்த தோஷங்களுக்கு நீங்க பரிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டு. இது இல்லாம கர்மான்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்க தாய் தந்தையர் அவங்க மூதாதையர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தாலோ, அவங்கள சரியா கவனிக்காம இருந்தாலோ அந்த கர்மா உங்க மேலதான் வந்து உட்காரும். அடுத்து நீங்க ஒருத்தவங்களை தெரிஞ்சு அவங்கள பத்தி தவறா பேசுனீங்கன்னா, தவறா மீன்ஸ் அவங்க சொன்னது ஒன்றா இருக்கும், நீங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க சொன்னதை நீங்க மாத்தி பேசலாம். அந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி பேசுறதும் உங்களுக்கு கர்மா தான். 3வது விஷயம் என்னன்னா, தெரிஞ்சே தவறு செய்யறது, தெரியாம தவறு செய்யறது. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம தலையிடுறது, ஒருத்தவங்க வாழ்க்கையில நம்ம உள்ள பூந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறோம், காதலிக்கிறோம் அப்படின்னு ஏமாத்துறது, இப்படி பண்றதும் தப்பு தான். ஜீவராசிகளை வளர்க்கும் போது பட்டினியா விடுறது, நிறைய சொல்லலாம். தவறுகள்ங்கிறது நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், இல்லை வெளியூரில் இருக்கோம், ஒரு முக்கியமான ஒரு திருவிழா, கோவில் திருவிழா, ஒரு நல்ல நாளில் நம் தாய் தந்தையரை பார்க்காம அலட்சியம் செய்யறது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய மரியாதையோ நேர்த்தி கடனையோ செய்யாமல் இருக்கிறது, ப்ராப்பராக குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கோடியில் நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களால் கர்மாவை மட்டும் நிச்சயமாக குறைக்கவே முடியாது. உங்களால் உங்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் எந்த கெட்ட விஷயமும் நடக்காது. ஒரு ஆப்ரேஷன் நடக்காது. இவங்க இத்தனை வயசு வரைக்கும், ஒரு 60 வருஷம் வரைக்கும் என் குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக லைஃப் மூவ் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமும் கிடையாது. அப்படி நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் தாய் தந்தையை நல்லா வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. குடும்பத்துக்காகவும் வேலைக்காகவும் இன்னைக்கு இருக்க பிரச்சனை சரியாக போனால் போதுங்கிறதுக்காக யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் நமக்கே வேதனையை கொடுத்தே தீரும். இன்னொரு கர்மா என்னன்னா, முன்ஜென்மத்து கர்மா. முன்ஜென்மத்தில் நம்ம பண்ண ஒரு தப்போ கெட்ட விஷயமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இந்த ஜென்மத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக கூட கஷ்டப்படுத்தும், உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், வெளி உலகத்தில் சந்தோஷமாக நம்மளால் நடமாட முடியாத சுச்சுவேஷனை ஏற்படுத்தும், எல்லார மாதிரி சகஜமாக நம்மளால் வாழ முடியாத சூழலை ஏற்படுத்திடும். கடைசி கர்மா இது என்னன்னா, ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாயோட கூட்டோ அல்லது செவ்வாய் ராகு சேர்க்கையோ சனி ராகு சேர்க்கையோ இருந்தாலும், அதே மாதிரி சனி கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் அதுவும் கர்மா தான். அதையும் தனிப்பட்ட முறையில் கழிக்கணும். ஸோ இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கர்மாக்களை எல்லாம் முதல்ல கழிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஜாதகம் நிச்சயமாக பலமாகும். முதல்ல இந்த கர்மாவை எப்படி கழிக்கணும்னா, உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் ராசி கடத்தில் லக்னம் எதுங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தினத்தை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னமாவோ விருச்சக லக்னமாவோ இருந்தால் செவ்வாய்க்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப லக்னமாவோ அல்லது துலாம் லக்னமாவோ இருந்தால் வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன லக்னமாவோ அல்லது கன்னி லக்னமாவோ இருந்தால் புதன்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. கடக லக்னமாக இருந்தால் எந்த தினமாக இருந்தாலும் இரவு நேர வழிபாடு செய்யணும், அல்லது திங்கட்கிழமை தினமும் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு லக்னம் அல்லது மீன லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. மகரம் அல்லது கும்ப லக்னமாக இருந்தால் சனிக்கிழமை தினம் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லக்னப்படி உங்களுக்குரிய கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ மிதுன லக்னம் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு பண்ணுங்க. குரு வழிபாடுன்னா எந்த குருவை வேணாலும் வணங்கலாம். மினிமம் நீங்கள் போகிற கோவில் ஒரு 100 வருஷம் பழமையான ஸ்தலமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. நிறைய சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட வருஷங்கள் பழமையான சிவாலயங்கள் இருக்குது. அந்த சிவாலயங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க.
குருங்கிறது குரு பகவான் வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குருஸ்தானத்தில் இருக்க யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அந்த குருங்கிறது சாய்பாபாவாக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், இல்லை ஜீவசமாதிகளாக இருக்கலாம், திருவண்ணாமலை சிவாலயமாக இருக்கலாம், ஏன் நவக்கிரக குருவாக இருக்கலாம், தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் குரு வழிபாடு உங்களுக்குரிய அந்த லக்ன தினத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கர்மா கண்டிப்பாக குறையும். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு தாய் தந்தையோடு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யறது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது உங்கள் கர்மாவுடைய அளவை அதிகமாகவே குறைக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.